ஒரு நாள் காலை சிரிப்பு என்ற சிறிய ரயில் தனது பயணத்தை தொடங்கியது. அது மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் பயணித்துக் கொண்டிருந்தது. அதே சமயம் மௌனம் என்ற மற்றொரு ரயில் அமைதியாக மெதுவாக தனது பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தது. சிரிப்பு ரயில் தனது பாதையில் பாடல்களை பாடியபடி துள்ளிக் குதித்தபடி சென்றது. அதை சந்திக்கும் குழந்தைகள் அதை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்தார்கள். ஏனெனில் சிரிப்பு ரயில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும். Bye bye, black sheep, have you any wool? Yes sir, 3 bags full. One for my master, one for my dame. மற்றொரு பக்கம் மௌனம் ரயில் மிக அமைதியாகவும் நிதானமாகவும் காற்றின் சலசலப்புடன் பயணித்தது. அதன் பயணங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தன. மௌனம் ரயில் அருகே சென்றபோது மக்கள் நிதானமாக நடந்தார்கள். ஆனால் சிரிப்பு வந்தால் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கைகட்டியபடி இருந்தார்கள். ஒரு நாள் சிரிப்பு ரயில் திடீரென தனது பாதையை விட்டு மாறி மௌனம் ரயிலை சந்திக்க நேர்ந்தது. சிரிப்பு சிரித்துக்கொண்டே, "நீ எப்போதும் அமைதியாகவே இருப்பது ஏன்?" என்று மௌனம் ரயிலிடம் கேட்டது. மௌனம் நிதானமாகச் சிரித்துக்கொண்டு, "நான் யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. என் பாதையில் எல்லாருக்கும் அமைதியை அளிக்கவே விரும்புகிறேன்" என்றது. சிரிப்பு அவ்வளவாக சிந்திக்காமல், "அப்படியெனில் நாம் ஒருமுறையாவது இணைந்து பயணம் செய்வோமா? நான் மகிழ்ச்சி தருகிறேன், நீ அமைதியை தருகிறாய். இரண்டையும் சேர்த்து மக்கள் எப்படி மகிழ்வார்கள் என்று பார்ப்போம்" என்றது. மௌனம் சில நேரம் யோசித்த பிறகு, "சரி, இதுவே ஒரு புதிய அனுபவம்" என்று ஒப்புக்கொண்டது. அந்த நாள் முழுவதும் சிரிப்பு மற்றும் மௌனம் ஒரே பாதையில் இணைந்து பயணித்தன. சிரிப்பு தனது வழக்கமான சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்தது. மௌனம் தனது அமைதியையும் அமைதியான சூழலையும் கொண்டு வந்தது. மக்கள் இதனை பார்த்து மகிழ்ச்சியுடன் கைகட்டியபடி இருந்தார்கள். ஏனெனில் இரண்டும் சேர்ந்து அளித்த மகிழ்ச்சியும் அமைதியும் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அதன் பிறகு சிரிப்பு மற்றும் மௌனம் நண்பர்களாகி அடிக்கடி ஒரே பாதையில் பயணம் செய்து மக்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் அளித்தன. இப்படியாக இரண்டினும் இணைந்து எவ்வளவு வித்தியாசமானதாக இருந்தாலும் உண்மையான நட்பின் மதிப்பு அதிகமாக இருப்பதை அனைவருக்கும் உணர்த்தின.